ரேணு, நீ சொல்றதெல்லாம் உண்மையாம்மா? என்னால நம்பவே முடியலம்மா. ஏன் நீங்க திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்கீங்க? நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? 3 மாசம் இடைவேளைக்கு அப்புறம் 7 மாசம் கர்ப்பகத்தை பார்க்கும்போது எனக்கு அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஆனா அவளை பார்த்ததும் உங்க மாப்பிள்ளைக்கு பேரதிர்ச்சி. மண்டையில இடியே விழுந்த மாதிரி நல்லா குறைஞ்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்குள்ள சுனாமி மாதிரி ஒரு கோவம் பொங்கிடுச்சு பாருங்க. அப்பப்பா விட்டுருந்தா அதே இடத்துல அவர் அவளை விழுங்கிட்டு இருப்பாரு. அவளை காரி துப்பிட்டு உன் கழுத்துல தாலிய கட்டிட்டு 3 மாசத்துக்கு அப்புறம் ஏன் அவளை முழுங்கணும் விழுங்கணும்? அவ கர்ப்பமா இருந்தா என்ன, கழிச்சடைய போனா இவருக்கு என்ன? அவளை மறந்துட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவளை பார்த்தும் பார்க்காத மாதிரி போக வேண்டியது தானே? இல்லம்மா, இது பழைய உறவு. பழைய உறவுக்காரிய பாதையில பார்த்து அப்படி லேஸ்ல போயிட முடியாது. ரேணு, ஆமாம்பா, ஜெயிக்குதோ ஜெயிக்கலையோ, கிடைக்குதோ கிடைக்கலையோ, முதல் பார்வை, முதல் வார்த்தை, முதல் காதல், இதெல்லாமே மறக்கிற மாதிரி அனுபவம் இல்ல. பின்ன எப்படி ரேணு? அவர் மறந்துட்டேன்னு சொன்னதை நம்பி நீ அவருக்கு கழுத்தை நீட்டின? ஏன்னா எனக்கும் அவர் மேல காதல் இருக்கு. அவர் என்ன கிடைக்கணும்னு எனக்கும் தோணாதா? அவருக்காக தற்கொலை வரைக்கும் போன என்ன அவர் தடுத்து காப்பாத்தி கற்பகத்தை நான் மறந்துட்டேன்னு சொல்லும் போது நான் எப்படி அவரை நம்பாம இருக்க முடியும்? ஆக மொத்தத்துல மாப்பிள்ளை உன்கிட்ட அன்பா பாசமா சந்தோஷமா இல்ல, அப்படித்தானே? என்ன சொல்றாரு இருந்தது? இன்னும் அவர் மனசுல கற்பகம் ஒட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவர் எப்படி நம்ம பொண்ணு மேல அன்பா பாசமா பிரியமா இருப்பாரு? இதுக்குதான் அப்பவே வேண்டான்னு தலையா அடிச்சுக்கிட்டேன். அப்பாவும் பொண்ணு சொன்னதை கேட்டாதானே? இப்போ அவர் சரியில்லைன்னு சொன்னா என்ன பண்றது? சரிதான் போடி. நான் அன்னைக்கு செஞ்சதும் சரிதான், இன்னைக்கு நான் செய்ய போறதும் சரிதான். என்ன பாக்குற? மாப்பிள்ளை எவ்வளவுதான் ஆடினாலும் அவர் அடக்குற அங்குசம் என்கிட்ட இருக்கு. அவர் எந்த அஸ்திரத்தை திரும்ப திரும்ப உபயோகப்படுத்துறாரோ அந்த அஸ்திரத்தை வச்சு அவரை ஜெயிக்கிறது எனக்கு ரொம்ப சுலபம். ரேணு, இப்ப மாப்பிள்ளை எங்க இருக்காரு? மேல மொட்டை மாடியில இருக்காருப்பா. சதிகாரிதான், மோசக்காரிதான். கல்யாணம் ஆகாம குழந்தை சம்பந்தவதான் மத்தவங்களுக்கு வர சொல்லியே அவங்க மனசை கஷ்டப்படுத்துற உங்க மனசை முதல்ல மாத்திக்கோங்க. செந்தில், என்னைக்கு நீங்க என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினீங்களோ அன்னைக்கு நீங்க அவளுக்கு மாப்பிள்ளையாவும் எனக்கு மருமனாகவும் ஆகிட்டீங்க. அன்னையிலிருந்து உங்களை செந்தில்னு கூப்பிடாம மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டுட்டு வர்றேன். ஆனா போற போக்க பார்த்தா நீங்க இன்னும் செந்திலாவே இருக்கீங்க. இல்ல மாமா, அது இல்ல மாப்பிள்ள, பழையபடி வேதாள முருங்கை மரத்துல ஏறிடுமோன்னு பயமா இருக்கு. மாமா, கற்பகத்தை கொஞ்சம் கொஞ்சமா மறக்கிற முயற்சியில தான் இருந்தேன். ஆனா கழுத்துல தாலியும் வயிற்றுல குழந்தையுமா நடு வழியில பார்த்தப்ப அந்த நிமிஷமே என்னவோ தெரியல, என்னையே மறந்து அவ செஞ்ச துரோகம் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. இல்ல செந்தில். இல்ல மாமா, அவ என்னை உதாசீனப்படுத்திருக்கலாம், உதறி தள்ளிருக்கலாம், அசிங்கப்படுத்திருக்கலாம், அவமானப்படுத்திருக்கலாம். அதையெல்லாம் கூட தாங்கிக்கிட்ட. ஆனா எங்கேயோ தப்பு பண்ணிட்டு வந்து
நீ ஆக்சிடென்ட் ஆனவன், அதனால உன்னை காதலிக்க முடியாது, கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னாலே தான் தப்ப மறைக்க என்ன குற்றவாளியாக்கிட்டாளே. அவ தான் உயிர் நினைச்சிட்டு இருந்த எனக்கு அவ செஞ்ச துரோகம் என்னால தாங்கிக்க முடியல மாமா. உங்க காதலி உங்களுக்கு பண்ண துரோகத்தை உங்களால தாங்கிக்க முடியலன்னு சொல்றது பெரிய தப்பு. ஏன்னா அவளை நான் மறந்துட்டேன், இனி எந்த சந்தர்ப்பத்திலும் அவளை நான் பார்க்கவோ பேசவோ மாட்டேன்னு சொல்லித்தான் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினீங்க. ஆனா இப்ப கட்டின பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு அவகிட்ட பேசுறீங்களே, அது நீங்க கட்டின பொண்டாட்டிக்கு செய்யற துரோகம் இல்ல? நான் அவளை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு நீங்க இன்னும் அவளை நினைச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு பண்ற துரோகம் இல்லையா? மாமா, நான் அவகிட்ட கொஞ்சம் பேசல. என் ஃபீலிங்ஸை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க கொஞ்சம் பேசுறீங்களோ இல்ல திட்டி தீத்தீங்களோ, ஆனா இன்னும் உங்க மனசுல அவ துரோகியாவது இருக்கால. அதுக்காக பொண்டாட்டிய ரேணுவும் அவளுடைய அப்பனா நானும் எவ்வளவு வேதனைப்படுவோம்னு நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? காரணம் எதுவா இருந்தாலும் ஒருத்தி காரை துப்பிட்டு போனதுக்கு அப்புறம் அவளை திரும்ப திரும்ப தேடி போய் காரணம் கேட்கறது சரியில்லை மாப்பிள்ள. அது மட்டும் இல்ல, நீங்க இப்ப இன்னொருத்திக்கு புருஷனானதுக்கு அப்புறம் அப்படி பண்றது எந்த விதத்திலயும் நியாயம் இல்ல மாப்பிள்ள. மாமா, நானும் அவளை தேடி போல, நான் போற இடத்துல அவளா வந்த. எதிரில இல்ல, அவ உங்க மேல வந்து மோதிட்டு போனாலும் நீங்க வீட்டுக்கு வந்து தலை முழுகணுமே தவிர அங்கேயே நின்னு ஏன் எதுக்கு முழுகாம இருக்கிறேன்னு அவகிட்ட கேட்டிருக்க கூடாது. அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன, கர்ப்பமானா என்னன்னு விட்டுட்டு வராம அவ கூட பேசி அத பத்தி நான் உங்ககிட்ட கேட்டு ரொம்ப அசிங்கமா இருக்கு மாப்பிள்ள. நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிட்டதா நாங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்க நினைப்புல மண்ணை போட்டுறாதீங்க மாப்பிள்ள. நீங்க தான் தனக்கு புருஷனா வரணும்னு தன் உயிரையே பணையம் வச்சு போராடி உங்களையே கல்யாணம் கட்டிக்கிட்ட என் பொண்ணு ரேணுவை ஏமாத்திடாதீங்க. எல்லாத்துக்கும் மேல காலையில வந்த என் குழந்தையா உங்களை பார்த்து விசேஷம் ஒண்ணு இல்லையான்னு கேட்ட மாதிரி ஊர் உலகமும் பார்த்து கேட்க வச்சிடாதீங்க. நான் உங்க கையில என் பொண்ணை மட்டும் பிடிச்சு கொடுக்கல மாப்பிள்ள, என் வம்சத்தையே நம்பி ஒப்படைச்சிருக்கேன். என்னை ஏமாத்திடாதீங்க மாப்பிள்ள, என் நம்பிக்கையை வாழ வைங்க மாப்பிள்ள. ஐம் சாரி மாமா, என்ன மன்னிச்சிருங்க. நானும் டிஸ்டர்ப் ஆகி உங்க எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஐ எம் ரியலி சாரி. இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. தீப்பெட்டியை எங்க வச்சேன்? என்னது இது? பூஜை செய்ய போகும்போது பால் தவறி கீழே கொட்டிக்கிச்சு. ஏன் இப்படி நடக்குது? பால் கவிழக்கூடாதே. எதுக்காக இப்படி நடக்குது? எதுக்கான அறிகுறி இது? யாருக்கு என்ன கெடுதல் நடக்க போகுது? எனக்கு ஏதாவது? இல்ல இல்ல, நான் குழந்தைக்காக செய்யற பூஜையில பால் கவிழுதுன்னா
நம்ம குழந்தைய சுமக்கிற அந்த பொண்ணுக்கும் இல்ல குழந்தைக்கும் ஏதாவது கெடுதல் நடந்துருமோ? ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கேட்க சித்தர் சாமி கூட இல்லையே. இப்ப நான் என்ன செய்வேன்? கடவுளே, நான் எந்த தப்பு செஞ்சிருந்தாலும் அதுக்கான தண்டனையை எனக்கே கொடு. என் குழந்தையையும் இல்ல என் குழந்தைய சுமக்கிற அந்த பொண்ணையும் தண்டிச்சிடாத. என்னால அதை தாங்கிக்க முடியாது. ஹலோ அண்ணே, நான் அஞ்சலி பேசுறேன். ஹலோ நான் அஞ்சலி பேசுறேன். ஹலோ வாடகத்தாய் சம்பந்தமா டாக்டர் ஜான்சி போட்ட அக்ரிமெண்ட் பத்தி பேசணும். பேசலாமா? சொல்லு. இது போன்ல பேசுற விஷயம் இல்லையே, நேர்லயே பேசலாமே. சரி வா. உங்க ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்கேன். 2 நிமிஷத்துல வந்துடுறேன். ராஜா சார் இது ஒரு முக்கியமான லெட்டர் இருக்கு. இதை டிடிபி பண்ணி நீயே போய் ஜெராக்ஸ் பண்ணி காப்பியோட வா. 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன் சார். 10 நிமிஷமா? இந்த லெட்டரோட தான் எம்டி மீட்டிங்கே போக முடியும். சீக்கிரமா பண்ணு. இவ எதுக்கு இங்க வரா? அதுவும் பொக்கையோட. மனோகர் சிறந்த தொழிலதிபர்னு விருது வாங்கினதுக்கு பாராட்ட வந்திருக்காளா? என்ன மாமா, எப்படி இருக்கீங்க? எங்க வந்த? யார பார்க்க வந்த? எங்க அண்ணன் மனோகரை பார்க்க வந்தேன். இந்த நந்தி கொஞ்சம் தள்ளி நின்னா பார்க்க வேண்டியவங்களை பார்த்துட்டு பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு கிளம்பிடுவேன். நான் நந்தியா? ஏற்கனவே மனோகர் என்ன விட்டு உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தானே சொன்னாரே, அது மறந்து போச்சா? நான் அவமானப்பட்டது அப்ப. இப்ப எங்க அண்ணன் மானத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். உனக்கு அண்ணம்மானத்தை வாங்கித்தான பழக்கம். புதுசா ஒரு மானத்தை காப்பாற்ற வந்திருக்கேன்னு சொல்ற? நம்ப முடியலையா? நான் வந்திருக்கிறதா போய் சொல்லுங்க. உள்ள உங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு.
என்ன பாக்குறீங்க? நீங்க வர்றப்ப வெத்தலை போட்டிய அங்கேயே விட்டுட்டு வாங்க. அப்பதான் நான் உள்ள வர்றப்ப அதுல இருக்கிற வெத்தலையும் பாக்கியும் எடுத்து வச்சு என்ன வரவேற்கிறதுக்கு சரியா இருக்கும். போங்க போங்க. மனோ, அஞ்சலி வந்திருக்காளே. வந்துட்டாளா? மாமா, அவளை வர சொல்லுங்க. போங்க மாமா, நீங்க போய் அவளை வர சொல்லுங்க. மனோ, நீ அவளை வர சொன்னேங்கிறத கேட்டு நானே அதிர்ச்சி அடைஞ்சேன். நீ என்னடான்னா என்னை விட அதிர்ச்சி இருப்ப போட்டிருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மாமா, நீங்க போய் அவளை வர சொல்லுங்க. இல்லை மனோ, அவ வந்திருக்கிற தோரணையே தப்பா இருக்கு. நீ அவளை வர சொன்னது புதுசா இருக்கே. ஏதாவது பிரச்சனையா? இல்ல மாமா, அதான் சொல்றேன், இல்லை எதுவும் இல்லைன்னு. நீங்க போய் அவளை அடிச்சிட்டு வாங்க, போங்க. உள்ள போலாம். அது போங்க. சிறந்த தொழிலதிபர்னு அவார்டு வாங்கியிருக்கீங்கல்ல? அப்புறம் என்ன, எப்படி இருக்கீங்க? இருக்கு. பத்மா இருக்கா? நீ சொல்ல வந்த விஷயத்தை முதல்ல சொல்லு. நிறைய வேலை இருக்கு. ஓ, அப்ப எனக்கு தான் வேலை இல்லாம வந்து உட்கார்ந்துருக்கனா? தெரியாது. என்ன தெரியாதா? பாருங்க, நீங்க என்ன பழைய அஞ்சலியா நினைச்சுக்கிட்டு ஒரு தேர்ட் பர்சன் முன்னாடி அவமானப்படுத்தாதீங்க. அஞ்சலி, வெயிட் 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 வெயிட். நான் இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கேன். தட் டு நம்ம குடும்ப விஷயம். சோ இவரை கொஞ்சம் வெளியே அனுப்புறீங்களா? அஞ்சலி, நீதான் தேவையில்லாம அவரை அவமானப்படுத்த. அவர் ஒன்னும் தேர்ட் பர்சன் கிடையாது, எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி. மாதிரி தானே, உண்மையிலேயே குடும்பத்துல ஒருத்தர் இல்லையே. ரொம்ப யோசிக்கிறீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். எப்ப உங்க குடும்ப உறுப்பினர் கூட இல்லாம நீங்க தனியா இருக்கீங்களோ அப்ப எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. முடிஞ்சா வரேன். பாய். வெயிட் வெயிட் மாமா, நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. நீங்க சொன்னது காதுல விழல போல இருக்கு. நீங்க ரெண்டு பேர் சொன்னது என் காதுல விழுந்துச்சு. ஆமா, டாக்டர் ஜான்சி ஏற்பாடு பண்ணி வாடகை தாய் மூலமா நீங்க குழந்தை பெத்துக்கிற விஷயம் இவருக்கு தெரியுமா? அஞ்சலி, முதல்ல இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும், அதை சொல்லு. பட்சி இல்ல, பட்சி பட்சி வந்து சொல்லுச்சு. வேண்டாம் அஞ்சலி, விளையாடாத. நானும் இதெல்லாம் வேண்டான்னு தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு 3 மாசமா பழைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா விதி விடலையே. மகா ரைடுங்கிற பேர்ல 4 பேரை உங்க வீட்டுக்கு அனுப்ப, அவங்க உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செல்போன்ல உள்ள கேமரால ஷூட் பண்ணி இதோ இந்த பென் டிரைவ்ல ஏத்தி ராஜேஷ் கிட்ட கொடுக்க, இத போட்டு பார்த்த ராஜேஷ் நான் எதிர்பார்த்த எந்த விஷயமும் இதுல இல்லைன்னு என் முன்னாடி தூக்கி போட, நானும் என்னமோ ஏதோன்னு இத போட்டு பார்க்க இதுல இருந்தது உங்க வாடகத்தாய் அக்ரிமெண்ட், ஒரு பூதம் மாதிரி. ஓ, இது இப்போ உன் கையில கிடைச்சதுனால
நீ என்ன பிளாக்மெயில் பண்றியா? ஐயோ, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? என்ன பார்த்து பிளாக்மெயில் பண்றியான்னு கேக்குறீங்களா? நான் உங்க தங்கச்சின்னு. உங்களுக்கு வேணா என் மேல அக்கறையும் பாசமும் இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு உங்க மானத்தை காப்பாத்த வேண்டிய கடமை பொறுப்பு எல்லாம் இருக்குன்னு. என்ன போய் பிளாக்மெயில் பண்றியான்னு கேட்டுட்டீங்கல்ல? யாராவது மல்லாந்து படுத்து எச்சி துப்புறதுக்கு ஆசைப்படுவாங்களா? அது நம்ம மேலதான் விழும்னு நம்மளுக்கு தெரியாதா என்ன? இது நம்ம குடும்ப விஷயம். இத வச்சு நான் எப்படின்னு உங்களை பிளாக்மெயில் பண்ணுவேன்?